இயற்கையிலே வந்து இருக்குது, மண்ணுலேயே இருக்குது. சரிங்க. அதை எடுத்து லெபார்டரிஸில் கொண்டு போய் பெருக்கம் பண்ணிக்கிறவாங்க. சரிங்க. பாக்டீரியாஸ் தான். அதெல்லாம் பெருக்கம் பண்ணும்போது அது நமக்கு நிலத்தில் எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ தலைச்சத்துக்கு என்ன ஒரு உயிரினம் கொடுக்கணுங்க? அசோட்டா பாக்டீரியா கொடுக்கணுமா, பாஸ்போ பாக்டீரியா கொடுக்கணுமா, இல்லை அசோஸ்பைரிலம் கொடுக்கணுமா? அசோஸ்பைரிலம். சரிங்க. அதுதான் வந்து தலைச்சத்துக்குங்க. சரிங்க. அப்படி இல்லைன்னா இந்த கிணத்துலாம் மதங்கம் இல்லைங்களா, பாசி. ஆமாங்க. அது அது கொடுக்கலாங்க. ப்ளூ பேர் வர மாட்டேங்குதுங்க. அது சூரிய வெளிச்சத்தில் வளரக்கூடியதான். சரிங்க. அது கொடுக்கலாம். அதுதான் தலைச்சத்துக்குங்க. சரிங்க. பின்ன பாஸ்போ பாக்டீரியாங்கிறது வந்து பாஸ்பரஸ் சத்துக்குங்க. அசோட்டா பாக்டீரியாங்கிறது இல்லை, அசோட்டா பாக்டீரியான்னு இல்லைங்க, அசோஸ்பைரிலம் தான் வருங்க. அதனால என்ன பயனுங்க? அது தலைச்சத்து. அப்போ இந்த வெர்டிசீலியம், சூடோமோனஸ், இந்த அதுக்கெல்லாம் வந்துங்க பூஞ்சான கொல்லி. அதாவது பூஞ்சான் சிலது வளர்த்துறதுக்கு கொடுக்கும், சிலது அழிக்கிறதுக்கு செய்யும். அதில் பூஞ்சான் சம்மந்தப்பட்டதுங்க. அது எதிர்ப்பு சக்திக்குங்க மரங்கள். ஆமாம் ஆமாம். இந்த லூமிக் ஆசிட்னு சொல்கிறாங்கல்லங்க, அது வந்து ஒரு வகையான ஊட்டச்சத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டானிக் மாதிரி. சரிங்க. டானிக். அப்புறங்க அந்த பஞ்சகாவியம் இருக்கலைங்க. ஆமாங்க. பஞ்சகாவியம் அமிர்தக்கரசலும் ஜீவாமிர்தத்துக்கு ஈடாக வேலை செய்யுமாங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவதுங்க பஞ்சகவியம்ங்கிறது 5 பொருள் சேர்ந்ததுங்க. ஆமாம், தெரியும். சரிங்களா? மாட்டு சாணம், மூத்திரம், தயிர், பால், நெய். சரிங்க. இந்த 5 சேர்ந்து அதுக்கு பேர் பஞ்சகவியம். சரிங்க. 1 2 குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. வெறும் 2 மட்டும் சேர்த்துனீங்கன்னா அதுக்கு ஒரு பேர், 3 சேர்த்துனீங்கன்னா அதுக்கு ஒரு பேர். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய பயன்பாடு. ஆமாம் ஆமாம், பயன்பாடு ஒன்று தான். ஆனால் 5 சேர்த்துனீங்கன்னா தான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பஞ்சகவியம்னு பேருங்க. அதில் 1 2 குறைச்சிங்கன்னா அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கிறோம். அவ்வளோ ஜீவாமிர்தம். இப்போ இருக்கிற சூழலில் பஞ்சகாவியால் மதிப்பு கூட்டி கடல புண்ணாக்கெல்லாம் கலந்து பண்ணுறாங்கல்லங்க, அது வந்து நல்ல நுண்ணூட்டம் தருங்களா, இல்லை அந்த 5 மட்டும் போதுங்க? இல்லை 5 மட்டுங்கிறது பேசிக்குங்க. சரிங்க. சரிங்களா? 5 போட்டாலே போதும். அது கூட நீங்கள் நல்ல கசிஞ்ச பழங்கள். சரிங்க. பின்ன மாவுகள், பயிர் மாவுகள், கல். சரிங்க. இளநீ இதெல்லாம் சேர்த்தும் போதுங்க அவருடைய பவர் இன்னும் கொஞ்சம் கூடிகிட்டே போகும். சரிங்க. இப்போ அதெல்லாம் போட்டு தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க. 80% இருக்குன்னு வைங்களேன், அது சேர்த்தும் போது 1 சேர்த்துனீங்கன்னா 85 ஆகும், இன்னொன்று சேர்த்தோன்னா 90 ஆகும், இன்னொன்று 92 ஆகும். அப்படி. சரிங்க.